பிரைஸ் லார்ட். சத்தமே இல்லையா? பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா? சந்தோஷம். உள்ள உள்ள மனசுக்குள்ள இன்னர் ஹாப்பினஸ் இருக்கா? மனசுக்குள்ள உள்ள சந்தோஷம் இருக்கா? இருக்கா? எல்லாம் வெளியே மட்டும்தான் சந்தோஷம் சொல்லுவோம். அப்படித்தானே? ஓகே, உள்ள இருந்தா தான் வெளியே வரும். ஓகே, குட். ஒருத்தரை பார்த்து நம்ம பிரைஸ் லார்ட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? நமக்கு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார். அது மாதிரி நம்ம நம்ம உற்சாகமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. என்னுடைய பேர் சாலமன். நான் மதுரையிலிருந்து வருகிறேன். மதுரையிலே கூடி வருகிற ஹெப்ரோன் பிரதரன் அசம்பிளியிலிருந்து நான் வருகிறேன். ஒரு 15 வருடமாக நாங்கள் அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறோம். என்னுடைய தகப்பனார் பேர் ஞானகுரு. அவர்கள் தேவக்கோட்டையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். என்னுடைய பெரியப்பா பையன் தான் மோசஸ். ஸோ அவருடைய வீட்டிற்கு நாங்கள் நேற்று இரவிலே நாங்கள் குடும்பமாக இன்னைக்கு வரணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் வர முடியலை. ஸோ நான் மட்டும் ஒரு திருமணத்தின் முகாந்திரமாக இந்த நாளிலே வந்தேன். ஸோ மறுபடியும் ஆராதனை முடிச்சு நம்ம அங்கே போகணும். அதற்காக நான் கடந்து வரத்தக்கதாக கடவுள் கிருபை செய்தார். கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக, சபையார் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சின்ன ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். உங்களோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே ஒரு வேத புத்தகத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஒரு காரியத்தை சிந்திக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். யோனா கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? ஒரு சின்ன ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யோனா ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்து நாம் படித்த ஒரு கதையாக. யார் யோனானா? யார் கேள்வி கேட்கலாமா? யோனா யாரு? யோனா யோனா அதான் யோனா யாரு? யோனா வந்து ஒரு ப்ராஃபட், தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. சரி, வேற கேள்வி அது கிடையாது. இப்ப கேள்வி இனிமே தான் கொண்டு வர போறோம். யோனாவிற்காக தேவன் ஆயத்தம் செய்து வைத்தவை அல்லது யோனாவை சரி செய்வதற்காக ஆண்டவர் ஆயத்தம் செய்த காரியங்கள் என்னென்ன? யோனா அதிகாரம் ஒரு 4 அதிகாரம் தான் மொத்தமே. யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் ஒரு 4 அதிகாரம் தான். அந்த 4மே யோனா யாருன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து யோனா அவருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டு என்ன பண்ணிருக்காரு? ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. அந்த இடத்துக்கு போகாம யோனா வேற ஒரு இடத்துக்கு போறாரு. போய் நிறைய பாடுகள், பிரச்சனை வருது. கடைசியில் ஆண்டவர் அடிச்சு சரி பண்ணி மறுபடியும் அதே இடத்துக்கு யோனாவை போக வைக்கிறார். இதான் சம்பவம். நம்ம எல்லாருக்கும் அந்த கதை நமக்கு சரித்திர சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். சரி, யோனாவை சரி செய்வதற்காக அல்லது யோனாவை தயார் செய்வதற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் என்னென்ன? மீன் ஒண்ணு, வெரி குட். மீன். கடல், ஓகே, கடல். வேற? கப்பல் கடல் எல்லாம் ஒண்ணுதான், ரைட். ஓகே, வேற? ஆமணக்கு செடி, வெரி குட். பூச்சி, பூச்சி, குட். வேற? எது? வெயில், ஓகே. வேற? புயல். வேற? யோனாவை சரி பண்ணுவதற்காக ஆண்டவர் தயாரித்த காரியங்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மையும் சரி செய்வதற்காக சில காரியங்களை என்ன பண்ணியிருக்காரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம சரி பண்ணுவதற்காக சில சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார். சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அப்ப நாம் யோனா பாருங்க, ஒரு படியா ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு ஒருபடியா நல்லா போயிட்டு இருந்தான். ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகின யோனா என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் யோனாவை தயார் செய்வதற்காக ஆயத்தம் பண்ணின ஒரு 7 காரியங்களை வெகு சீக்கிரமாக நாம் வேத புத்தகத்திலிருந்து, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் யோனா புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 4 அதிகாரத்திலே 7 காரியங்களை மிகவும் சுருக்கமாக உங்களோடு கூட சேர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். பாருங்கள், முதலாவது காரியம் முதல் 2 வசனங்களிலே 2-3 வசனங்களிலே நான் வாசிக்கிறேன். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என்னுடைய சந்நிதியிலே வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷ்க்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷ்க்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷ்க்கு போக கப்பலில் ஏறினான். அப்ப there is a place running in the wrong direction. பாருங்கள், ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிவு செய்கிறார் யோனாவுக்காக. முதலாவதாக யோனாவை சரி செய்வதற்காக அல்லது யோனாவை தயார் செய்வதற்காக ஆண்டவர் ஒரு இடத்தை செய்கிறார். அப்ப யோனா சொல்றாரு, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோனா நீ என்ன பண்ற? ஒரு இடத்துக்கு போகணும். நீ எங்க போகணும்? நினிவேவுக்கு விரோதமாக பிரசங்கிக்க நீ போக வேண்டும். நினிவேவுக்கு ஆண்டவர் நீவே என்று சொல்லி ஒரு இடத்தை யோனாவுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். ஆனால் யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி எங்க போறாரு? தர்ஷீஷ்க்கு போகிறார்.
ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி, ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு விலகி அவர் வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிற யோனா, ஒரு ராங் டைரக்ஷன்ல, ஒரு தவறான பாதையிலே செல்லக்கூடிய யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கடவுளுடைய தீர்க்கதரிசி, கடவுளுடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் யோனா காணப்பட்டார். அந்த காலத்திலே தீர்க்கதரிசிகள் தான், ஆண்டவர் வெளிப்பட மாட்டார். இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் மக்கள் ஜனங்கள் கேட்கக்கூடியவராய் காணப்பட்டார்கள். தீர்க்கதரிசியை கடவுளை போல பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஒரு இடத்தை யோனாவுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்காக யோனா செல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த யோனா விலகி ஓடக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். run away in a wrong direction. அவன் தவறான இடத்திற்கு ஓடி செல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாமும் அநேகமான பிரியமானவர்களே, நம்மை நாமே சிந்தித்துக்கூடிய நிலைமையிலே ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்காக சில பொறுப்புகளை வைத்திருக்கிறார். நமக்காக சில ஊழியங்களை வைத்திருக்கிறார். சில இடத்தை நமக்காக ஆண்டவர் தயாரித்து வைத்திருக்கும் பொழுது அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் வேறு ஒரு வேலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேறு ஒரு இடத்தை நாம் தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி வேறு ஒரு இடத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நான் உண்மையாய் ஜீவிக்க நீர் எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி யோனாவுடைய சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறீர். அங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தான் யோனாவை அனுப்புறார் ஆண்டவர். அப்பா, அவங்களுடைய பாவம் அவங்களுடைய அக்கிரமம் என்னுடைய சந்நிதியிலே எட்டுகிறது. அந்த மக்களுக்கு விரோதமாய் நீ போய் பிரசங்கம் பண்ணு, அந்த மக்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நீ போய் பிரசங்கம் பண்ணு சொல்லிதான் ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொடுக்கிறார். ஆனால் அந்த இடத்தை விட்டு யோனா வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். காசு கொடுத்து அவன் வேற இடத்துக்கு செல்றான். காசு கொடுத்து அவன் வேற இடத்துக்கு செல்கிறான். காசு கொடுத்து அவன் பாவம் செய்கிறான். ஆண்டவர் ஒரு இடத்தை சொல்றாரு. அந்த இடத்தை விட்டு அவன் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை விட்டு அவன் வேறு இடத்திற்கு செல்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆமை போல போனாலும் சரியான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். மெதுவா போனாலும் நம்முடைய 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 இலக்கிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை, ஒரு அழகான இடத்தை, அழகான பொறுப்பை, அழகான ஊழியத்தை நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். யோனாவை சரி செய்வதற்காக ஆண்டவர் ஒரு இடத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அங்க பிரச்சனை, அங்க பாடுகள், அங்க கஷ்டம் தான் இருந்தாலும் நீ அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். யோனா அந்த இடத்தை விட்டு மாறி வேறு இடத்திற்கு செல்லக்கூடியவனாய் காணப்படுகிறான். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் சாமி, என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறீர், என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறீர், அதை நிறைவேற்ற என்னிலே என்ன குறை உண்டு? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற யோனா என்று சொல்லி நான் பார்க்கிறேன். உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்க சாமி, இந்த சங்கீதம் 139 வசிக்கிறோம், நான் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கும் ஓடி ஒழிய முடியாது என்று சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இடத்திலே உண்மையாய் செய்யத்தக்கதாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பாருங்கள், முதலாவது காரியம், யோனாவை சரி செய்வதற்காக ஆண்டவர் எடுத்த ஒரு காரியம் ஒரு இடமாய் காணப்படும். There is a place. நம்பர் 2, இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். 4வது வசனத்திலே பாருங்கள், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆண்டவர் அனுமதித்த இரண்டாவது காரியம் ஒரு பெரும் காற்றாய் காணப்படுகிறது. பெரும் காற்று. அந்த பெரும் காற்று எப்படி இருந்துச்சு? வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஒரு பெரும் காற்று, அந்த கப்பலே உடைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு பெரும் காற்றை யோனாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்தார். யோனாவை தயார் செய்வதற்காக அல்லது யோனாவை ஆயத்தம் செய்வதற்காக ஆண்டவரே அனுமதித்த காரியம்தான். கர்த்தரே அந்த பெருங்காற்றை வரவிட்டார் என்று சொல்லித்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, சில நேரங்களிலே ஒரு பெரிய சூறாவளி போன்ற ஒரு காற்று அடிக்கலாம். ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணிடுவோம்? அமைதியா போய் இந்த உலக மனிதர்கள் சில தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு அப்படியே பின்வாங்கி போடுறார்கள். நமக்கு செல்வதற்கு ஒரு இடம் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பாடுகள், எனக்கு ஒரு போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் போய் அமர்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்காக சரி செய்து கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். யோனாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெருங்காற்றை வரவிடுகிறார்.
அவன் ஒரு காசு கொடுத்து தவறான பாதைக்கு செல்கிறான். ஐயா நான் இங்க போகல, நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன், எனக்கு அங்க பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், என்ன அந்த இடத்துக்கு போக முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி காசு கொடுத்து அவன் வேறொரு இடத்திற்கு செல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே, வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்திலே, சபையிலே இருக்கும் பொழுது நமக்கும் நிறைய பாடுகள், பிரச்சனைகள், பெருங்காற்று வரும் பொழுது நிறைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம் பிரியமானவர்களே. நாம் ஆண்டவரின் துணையோடு நாம் பிரயாணம் செய்யும் பொழுது, ஆண்டவரின் துறையோடு நாம் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். யோனாவை சரி செய்வதற்காக ஆண்டவர் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சரி செய்வதற்காக ஒரு பெரிய பிரச்சனைகள், ஒரு பெரிய மோதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது, ஆண்டவரே இதை சமாளிக்க நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லித்தான் நான் ஜெபம் பண்ண வேண்டும். இதையும் சமாளிக்கத்தக்கதாக, இதையும் மேற்கொள்ளத்தக்கதாக, இதிலிருந்து நீர் எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவரத்திலே நாம் போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்கி நிச்சயமாய் உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். பிரியமா, வாழ்க்கையிலே போராட்டங்கள் இல்லாமல், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாமே இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவித்துதான், எல்லா சூழ்நிலைகளையும் கடந்துதான் இந்த உலகத்திலே நாம் பிரயாணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே எல்லாம் நிறைவா இருந்துச்சா யாருமே கடவுளை தேட மாட்டோம், யாருமே கடவுளை தேட மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சரி செய்வதற்காக சின்ன சின்ன காரியங்களை அனுமதிக்கும் பொழுது, சரி ஆண்டவரை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். யோபுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் பார்க்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகளுடைய வாழ்க்கையிலே, எவ்வளவு செல்வந்தனான மனிதன், எவ்வளவு உத்தமமான மனிதன், எவ்வளவு நீதியான மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது. குடுகுடுன்னு ஓடியாந்து ஒருத்தன் சொல்றான், ஐயா ஆடெல்லாம் போச்சு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் போகுது, குதிரைகள் எல்லாம் போகுது, பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் மரித்து போறார்கள். ஆண்டவர் மீது உறுதியாக இருந்தான் பிரியமானவர். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருந்தான். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவன் உறுதியாக இருந்தான். ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அவன் மனைவி கேட்கிறாங்க, ஐயா என்ன நீ இப்படி உட்கார்ந்துருக்கே, எல்லாம் போச்சே. சாம்பலிலே உட்காருதான், உடம்பெல்லாம் பரு. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கஷ்டத்திலே யாரா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, விலகி போய்விடுவோம். ஆனால் உத்தமத்திலே அவன் உறுதியாய் இருந்தான் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவன் உறுதியாய் இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு எல்லா இரட்டத்தனையாய் கொடுக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய யோபுடைய காரியத்திலே நாம் பார்க்கிறோம். அவனை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் யோபு புத்தகத்திலே வாசிக்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் அது உணர்வதில்லை. ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து நம்முடைய ஞானமோ நம்முடைய திறமையோ எதுவுமே கிடையாது, எல்லாம் அவருடைய கிருபை என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய கிருபையினாலே நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. யோனாவை சரி செய்வதற்காக ஆண்டவர் எடுத்த இரண்டாவது காரியம் ஒரு பெரும் காற்றாய் காணப்படுது. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த கப்பல் உடையும் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போல அவ்வளவு பெரிய காற்றை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் பாருங்கள், 17வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? முதல் அதிகாரம் 17வது வசனத்திலே, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். யோனாவை சரி செய்வதற்காக ஆண்டவர் அனுமதித்த காரியம் ஒரு மீன். யோனா பாருங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேருக்கு விழுகுது? யோனா தூங்கிக்கிட்டு இருக்கான், அப்புறம் எப்படி யோனா பேர் விழுந்திருக்கும்? யோனா எந்திரிச்சு, என் பேர் யோனா, நீங்க எல்லாம் சீட்டு போடும்போது என்னையும் சேர்த்து என் பேரையும் சீட்டுல எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாரா? எப்படி யோனாவுடைய பேர் எழுதி இருந்திருக்கும் சீட்டுல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி எழுதி இருந்திருக்கும்? எப்படி 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 என்ட்ரியிலே வரும்போது எல்லாரும் அந்த கப்பல்ல ஏறும் போதெல்லாம் எல்லாம் எழுதியிருப்பாங்க பேர்லாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, கப்பல்ல ஒரு பிரச்சனை, வராங்க, எத்தனை பேர் கப்பல்ல இருக்காங்களோ அத்தனை பேரை என்ன பண்ணுவாங்க, எழுதிதான் சீட்டு போட்டு. நான் அப்படி யோசிச்சேன். என்ன என்ட்ரியில எல்லாரும் எழுதி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, எல்லாருடைய பேரை எழுதி போட்டுக்கும் போது, யோனா, இந்த யோனா எங்க இருக்கான், தேடுங்கப்பா, ஆளக்கான எங்க இருக்கான்? அயர்ந்து நித்திரையா தூங்கிட்டு இருக்காங்க. ஐயா எந்திரிப்பா, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று அடிக்கிறது, நாங்களெல்லாம் உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். யோனாவை எதுக்கு எழுப்புனாங்க? யோனாவை எழுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் தேவனை நோக்கி வேண்டுங்கள் என்று சொல்லி அந்த கப்பல்காரர்கள் எல்லாம் பயந்து உங்க கடவுளை நோக்கி, எந்த தெய்வமாவது வந்து என்ன பண்ணணும், நம்மை காப்பாற்றட்டும் என்று சொல்லிதான் எல்லாரும் நினைத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இப்படி ஒரு சீட்டு போட்டு பார்ப்போம் யார் பேருக்கு விழுகுது என்று சொல்லி. யோனா பேருக்கு விழுகுது. யோனா எந்திரிச்சரியா, பிரச்சனை யாரு? நான் தான். யோனா தைரியமாக சொல்லுகிறான், இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் என்னை கடலிலே தூக்கி போடுங்கள், இந்த பிரச்சனைக்குரிய காரணம் நான் தான் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பிரியமானவர்களே.
பாருங்கள், யோனா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதல் அதிகாரம் 9வது வசனத்திலே, அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான் பாருங்க கடவுளை பத்தி. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன். ஆண்டவரை பற்றி நன்கு அறிந்த ஒரு யோனா. நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு எபிரேயன்பா. ஆண்டவரிடத்திலே மிகவும் தெய்வ பக்தி உள்ளவன். ஆண்டவரிடத்திலே மிகவும் பக்தி உள்ளவன் நான். இந்த சமுத்திரத்தையும் இந்த பூமியையும் வல்லமையாய் படைத்த அந்த தெய்வத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி, அதனால நல்லா தெரிஞ்சிருக்கும். கடவுளை பத்தி எல்லா மக்களுக்கும் முன்பாக மிகவும் தைரியமாய் ஒரு சாட்சியாக எடுத்து சொல்லுகிறார் இந்த யோனா. ஆனா அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், 10வது வசனத்துல, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் விலகி போகிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவித்ததினால் எல்லாரும் பயந்து போனாங்க. ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய்? அப்ப பிரச்சனையை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். இந்த பிரச்சனைக்கு, இந்த கடல் கொந்தளிப்புக்கு, இவ்வளவு பெரிய பாடுகளுக்கு பிரச்சனை யாரு? நான் தான். என்னைய தூக்கி கடல்ல போடுங்க. இவங்களுக்கு எல்லாம் மனசே கேட்கல இவரை தூக்கி கடல்ல போடுறதுக்கு. எல்லாம் என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க? அவனை எப்படியாவது காப்பாற்றணும் தான் நினைக்கிறாங்க. நீங்க அந்த முதல் வசனத்தை முதல் அதிகாரத்திலே வாசித்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றாங்க, அழித்து குற்றமில்லாத இவன் தூக்கி சமுத்திரத்திலே போட்டு விட்டா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க காரியத்தை அந்த 11வது வசனத்திலிருந்து 15 வசனம் வரை நாம் அதை வாசிக்கலாம். எல்லாரும் பயந்ததுனாலே கடைசியில வழி இல்லைன்னா என்ன பண்றாங்க? தூக்கி. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருக்கார். கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். யோனாவை காப்பாற்றுவதற்காக, யோனாவுக்கு சொன்ன வேலையை செய்வதற்காக யோனாவை வைத்தே அவருடைய வேலையை செய்து முடித்தார். யோனாக்கு சொன்ன வேலை யோனா செய்யல, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். ஆனா யோனாவை வைத்தே ஆண்டவர் அனுமதித்த காரியத்தை யோனாவை வைத்தே செய்து முடித்தார். பிரியமான ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போறான். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க 2வது அதிகாரம் முதல் 8 வசனத்தை. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா ஜெபிக்கிற ஜெபம், அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் உள்ள போய் வாசிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு அற்புதமான ஜெபம். அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கசந்து அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். மீன் வெட்டும் பொழுது என்ன ஆயிடுவோம்? கழிவெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? மீன் வெட்டும் போது நல்லா ஃப்ளஷை மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? எடுத்து நம்ம குழம்பு அதெல்லாம் செய்வோம். கழிவெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? எல்லாம் ஒதுக்கிடுவோம். அப்படித்தானே? அதானே உண்மை. கழிவெல்லாம் நம்ம வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? ஒதுக்கிடுவோம். இப்ப அவன் என்ன பண்றான்? அந்த மீன் வயிற்றுக்குள்ள போனே என்னென்ன கழிவெல்லாம் இருக்குன்றதெல்லாம் பாக்குறான். அதுக்குள்ளதான் முழங்கால் போட்டு ஜோம் பண்றான். வெளியே வருவோமா என்னன்னு தெரியல. நீங்கள் அந்த 8 வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது தன்னுடைய பாவத்திற்காக எவ்வளவு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டான் என்று சொல்லி, ஆண்டவரே எப்படி நான் சிக்கி உருக்குலைந்து நான் காணப்படுகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினதுனாலே அவன் பட்ட கஷ்டத்தை அந்த முதல் 8 வசனத்திலே நீங்கள் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். நாமும் அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி நீங்கள் வேறு திசைக்கு எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கக்கூடிய தெய்வமாய் காணப்படுகிறார். மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாய் ஆண்டவர் காணப்படுகிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போறாங்க. The world is so busy. இந்த உலகத்திலே நாம் மிகவும் பிஸியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை நினைத்து பார்க்க கூட நேரமில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கோ ஒரு தேவை என்று சொன்னால் தான் நாம் கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். வீட்டுல எதுவும் பிரச்சனையா, ஏதோ குடும்பத்துல, அப்போதான் நாம் கடவுளை தேடக்கூடிய பிள்ளையாய் காணப்படும். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். அந்த மீன் வயிற்றுக்குள்ள கண்ணீர் வடிக்கிறான், கதறுகிறான். வெளியே வருவோமோ தெரியல. ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுகிறார். நம்மை சரி பண்ணுவதற்காக ஆண்டவர் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆண்டவரே, சரி ஆண்டவர், என்னை மன்னியும் ஆண்டவரே, தப்பு செஞ்சுட்டே ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது நமக்கு மன்னிப்பு உண்டு. இந்த கெட்ட குமாரன் அப்படிதான் ஓடி போறான். ஐயா, எனக்கு நீங்க சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க, எனக்கு நீங்க அப்பா வேணா, நான் எனக்கு உங்க பிள்ளையும் வேணாம், எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க, நான் போறேன் என்று சொல்லி தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய காரியத்தை இப்ப பார்க்கிறோம். எல்லாரையுமே காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம்னா என்ன அர்த்தம்? உறவு முடிந்தது என்று சொல்லி அர்த்தம். அப்பாட்டை மகனுக்குள்ள சொத்தெல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு போனா என்ன அர்த்தம்? நம்முடைய வழக்கத்துல என்ன சொல்லுவோம்? உறவு முடிந்தது என்று சொல்லுவோம். நீ இனிமே பிள்ளை கிடையாது, நீ இனிமே
தகப்பன் கிடையாது. அதான் அதுக்குடைய மீனிங். எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். நண்பர்களோடு சேர்ந்து எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு ஒன்றுமில்லாமல் நிற்கிறான். என்னுடைய வீட்டிலே, என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு, எவ்வளவு ஆனந்தம் இருந்துச்சு, எவ்வளவு மகிழ்ச்சி இருந்துச்சு. எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் இந்த ஒரு அனித்தியமான சந்தோஷத்திற்காக நான் சென்றேனே என்று சொல்லி அவன் மிகவும் வருத்தப்பட்டிருப்பான், மிகவும் கஷ்டப்பட்டிருப்பான். வர்றான், ஏதாவது வேலை கிடைக்குமா, நான் பிழைக்கணுமே, அந்த தேசத்திலே பஞ்சம் இருக்கு, நான் பிழைக்கணுமேன்னு சொல்லி அவன் அங்கிருந்து தூரத்துல இருந்து வருகிறான். அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, மிகவும் மோசமான ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த வேலையை பார்த்து கொண்டு அதுல வர்ற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் தன்னுடைய வீட்டை நினைத்து பார்க்கிறான். எப்படி நான் அந்த வீட்டுக்கு போக முடியும், எப்படி நான் அந்த வீட்டுக்கு போகும். தன்னுடைய வீட்டை நோக்கி கடந்து செல்கிறான். எதற்கு வீட்டு போறான், ஒரு வேலைக்காக போறான். சரி, இத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க, நமக்கு ஒரு வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் எனக்கு ஒரு வேலை கொடுப்பார் என்று சொல்லிதான் போறான். தகப்பன் மன்னித்து சேர்த்துக் கொள்கிறார். பிரியமானவர், எப்படி சேர்த்துக் கொள்கிறார், மறுபடியும் மகனாகவே சேர்த்துக் கொள்கிறார். நாமும் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலே போகும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னித்து சேர்க்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை தேற்றக்கூடியவராய் காணப்படுகிறார். நம்மை வழிநடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். நம்மை பாதுகாக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அதே நேரத்திலே ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். நாம் செய்த தவறுக்கு ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவராகவும் காணப்படுகிறார். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, மீன் வயிற்றுக்குள்ளே அவன் 3 நாள் இருந்தான். 3 நாள் இருந்து அவன் மன்னிப்பு கேட்டு கடைசி இதிலே 3வது நாளிலே அந்த மீன் அவனை கரையிலே கட்டி விட்டது என்று சொல்லி பார்த்தோம். அப்ப பொள்ளாச்சி என்ன பண்ணியிருக்கான், வெளியே வந்த பிறகு இனிமே அந்த தவறு செய்வானா, செய்யல. சரி, 4வது காரியத்தை 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ஆண்டவர் அவனை சரி செய்வதற்காக ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருந்தார். 2வதாக ஒரு பெருங்காற்றை வைத்திருந்தார். 3வதாக ஒரு மீனை கட்டளை இருந்தார். 4வது காரியத்தை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல இருக்குது. 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல அந்த 4வது குறிப்பு இருக்குது. என்னன்னு பாருங்களேன். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அடுத்து என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் ஆண்டவர் அவனுக்காக? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அடுத்த காரியம் என்ன? இப்ப வாசிச்ச 3 வசனத்துல இருக்கு. வார்த்தையா? என்ன வார்த்தை? ஆண்டவர் பாருங்க, முதல் வசனத்துல இருக்கு பாருங்க, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாக்கி, the second chance. ஆண்டவர் அவனுக்கு கற்பித்த ஒரு காரியம், the second chance, second life ஆண்டவர் யோனாவுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு அடுத்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். நீ உன்னை சரி செய்து கொள், நீ உன்னை திருத்திக் கொள், இது நீ தவறு, நீ போகும் பாதை சரியில்லை, இது உனக்கு செட் ஆகாது, நீ இதை திருத்திக் கொள் என்று சொல்லி அவன் எழுந்துறான். அவன் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து அவன் மறுபடியுமாக நினிவேக்கு செல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது, ஒரு 2வதாக ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் எழுதுறான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு 2ஆம் தரம் உண்டாகும் பொழுது அவன் எழுந்து தான் செய்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு நேராக ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் செல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். the second life, the second chance ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை சென்னையிலிருந்து பெங்களூருக்கு பஸ்ல போய் கொண்டிருக்கிறார். இரவு நேர பிரயாணம், ராத்திரியில போகும்பொழுது புக் பண்ணி நல்ல ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ல போறாரு. நல்லா சென்டர்ல அவருக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கு. ஆம்னி பஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா அது சென்டர்ல சீட் கிடைச்சா நம்ம நீட்டா இருக்கும். அதாவது நம்ம நல்லா படுத்துட்டு போகலாம், எங்கேயும் ஜர்க் ஆகாது. நிம்மதியா சிங்கிள் சீட், நல்ல சீட்ல போய் படுத்துட்டு என்ன பண்ணிட்டார், போயிட்டார். கொஞ்ச நேரம் வண்டி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு கை குழந்தையோட அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தா கடைசி சீட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஆம்னி பஸ்ல கடைசியில சீட்ல படுத்துட்டு போனவங்களுக்கு அனுபவப்பட்டா தெரியும் என்ன இருக்கும். கண்ணாடி மட்டும்தான் இருக்கும், நமக்கு பின்னாடி கிடுக்கிடுன்னு ஆடும், ரொம்ப பயமா இருக்கும், ஒரு தூக்கமே வராது. அப்படி இது ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ இந்த அம்மா கடைசி சீட்டு கொடுத்தோன்னே யாருமே உங்களுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணல. இந்த அம்மா கடைசி சீட்டுக்கு போக என்ன பண்ணல, உங்க அம்மாலாலே முடியல, குழந்தை வச்சிருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பாக்குறாங்க, யாருமே என்ன பண்ணலாம், சீட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த பையனோட இந்த சீட் நம்பர் 7, இப்போ 7க்கு வர்றாங்க, தம்பி எனக்கு சீட் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் என்ன. இவனை என்ன பண்ணிட்டான், நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது வந்து சீட் கேட்டா கண்ணை மூடி தூங்குறது மாதிரி என்ன பண்ணிடுவோம், தூங்கிடுவோம். இழுத்து பொத்தி என்ன பண்ணுவோம். இவனும் அதே மாதிரி என்ன பண்ணிட்டான், இல்லம்மா போங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து இவரோட ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிறதுனால சரி என்ன பண்ணுவோம், இவனுக்கு மனசே இல்லை, அடுத்த நாள் ஒர்க் போகணும்.
சோ இந்த வாலிப பையன் என்ன பண்றான், சரி நான் போய் படுத்துக்கிறேம்மா, நீங்க போய் என்ன பண்ணுங்க படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்றான், இந்த அம்மாவுக்கு சீட்டை கொடுக்குறான். இந்த அம்மா என்ன போய் சாப்பிட்டாங்க. இவன் பின்னாடி படுத்து என்ன ஆச்சு, ஒண்ணுமே முடியல, முடிச்சு பார்த்துட்டே என்ன பண்றான், போயிட்டே இருக்கு. பஸ் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணும்போது மிட் நைட் வருவதுல 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. பயங்கரமான ஆக்சிடென்ட் அந்த பஸ் ஆகுது. முதல் 7 சீட்ல இருக்கிற எல்லாருமே மரித்து போகிறார்கள். எல்லாருமே மரித்து போகிறார்கள். எல்லாரும் இவன் அந்த இறங்கி அந்த 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 அம்மாவை பார்த்து 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 விடிய விடிய அழுகிறான். இந்த சீட்ல யார் இருக்க வேண்டியது, மறிக்க வேண்டியது யாரு, நான். ஆண்டவர் என்னை கிருபையாய் காப்பாற்றினார் என்று சொல்லி அந்த மனிதன் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடும் போது, சில வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும் பொழுது, சில காரியங்களை திருத்துவதற்காக நம்மை ஆண்டவர் நம்மை சரி செய்யும் பொழுது நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நன்றி சுவாமி, நீரினை என்னை திருத்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே. அந்த வாய்ப்பை அநேக நேரங்களிலே நாம் உதாசீனப்படுத்துகிறோம் பிரியமானவர்களே. அந்த வாய்ப்புகளை அநேக நேரங்களிலே நாம் பயன்படுத்த தவறி விடுகிறோம். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். அந்த சீட்ல நான் இருக்க வேண்டியவன், நான் மறிக்க வேண்டியவன். கடவுள் என்னை கிருபையாய் காப்பாற்றினார், எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கார் என்று சொல்லி அந்த மனிதர் அந்த வாலிப பையன் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக அறிவித்த காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதிலே கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கும் பொழுது நம்மை நாமே ஒப்பு கொடுக்க சித்தமாகவும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அது நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது ஆண்டவரின் துணையோடு நாம் செல்லத்தக்கதாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட கிருபையிலே யோனாவுக்கு ஒரு மறு வாய்ப்பு கிடைத்தது. மறுபடியும் எழுந்து அவன் நினிவேவுக்கு செல்கிறான். எதற்காக? அதுக்கு விரோதமாய் பிரசங்கிப்பதற்காக, அவருடைய அக்கிரமத்திற்கு விரோதமாக பிரசங்கிப்பதற்காக மறுபடியும் யோனா நினிவேவுக்கு செல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது பாருங்கள், 4வது அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கிறது. ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். போய் என்ன பண்றாரு, இவர் ஒரு செடிக்கு கீழே என்ன பண்ணியிருக்காரு, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணி அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். யோனா மிகவும் கஷ்டப்படுறாரு. ஐயா, எனக்கு எரிச்சலா இருக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறத பார்த்துக்கும் சாகிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல மிகவும் எரிச்சலான ஒரு யோனாவுடைய சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன பண்றாரு, ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் வளர விடுகிறார். பாருங்க, ஆமணக்கு செடியை வளர விட்டாரு. அதுக்கு அடுத்த நாளே ஒரு பூச்சியை கட்டளையிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த செடி அப்படியே அரிச்சு போயிடுது, எல்லாவற்றையும் எடுத்து போகுது. அப்போ யோனா என்ன பண்றாரு, ஒரு பெரிய டென்ட் போட்டு உட்கார்ந்துடுறாரு. யோனா இருக்க வேண்டிய இடம் எது, நினிவேக்குள்ள இருக்கணும். ஆனா என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்தெல்லாம் விட்டு போய் அந்த யோனா அந்த நினிவே பட்டணத்துல இருந்து வெளியே போய் அங்க இருந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த யோனாவை கடவுள் அந்த நினிவே பட்டணத்தை அழிப்பதை பார்க்க முடியாமல் என்ன பண்ணாரு, வெளியே போய் ஒரு டென்ட் போட்டு என்ன பண்றாரு, உட்காரக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். எந்த வசனத்துல இருக்கு பாருங்க, 4:6. 5வது வசனத்துல இருக்கு பாருங்க. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். யோனா நின்று செய்ய வேண்டிய இடம் எது, நினிவே பட்டணத்துக்குள்ள. ஆனா யோனா நிற்க வேண்டிய எங்க போறாரு, நேரம் அந்த பட்டணத்துக்கு வெளியே போய் ஒரு டென்ட் போட்டு உட்கார்ந்து அந்த நினிவே அழிய போகிற காரியத்தை பார்க்கும்படி யோனா மறுபடியுமாக வேறொரு திசைக்கு செல்லுகிறார் பிரியமானவர்களே. யோனாக்கு ஆண்டவர் மறுபடியுமாக அவனை திருத்துவதற்காக அநேக காரியங்களை கொண்டு வருகிறார். அவனை சரி செய்வதற்காக அநேக காரியங்களை கொண்டு வருகிறார். அதை பாருங்கள், 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்கள். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ள சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும். கீழ்காற்றை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கீழ்காட்டுல கட்டளையிட்டானா எதுக்காக கட்டளையிட்டானா, அந்த டென்ட் அப்படியே பறந்து போயிடுச்சு. அவன் போட்ட டென்ட் அப்படியே பறந்து போய் மறுபடியும் வெயில் அடிக்குது. யோனாவை வைத்தே ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை யோனாவை வைத்தே செய்து முடித்தார் பிரியமானவர்களே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சரி செய்வதற்காக ஆண்டவர் சில காரியங்களை
சில சூழ்நிலைகளை, சில மனிதர்களை, சில பெருங்காற்றை, சில தோல்விகளை, சில அவமானங்களை, சில வெற்றிகளை, சில போராட்டங்களை, சில நன்மையான காரியங்களை, சில இழப்புகளை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இதற்குள்ளாலெல்லாம் நாம் கடந்து போகும் பொழுது ஆண்டவரின் துணையோடு நாம் செல்ல வேண்டும். ஆண்டவரின் துணையோடு நாம் செல்லும் பொழுது இந்த உலகத்திலே போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும், அவமானங்கள் எல்லாமே இருக்கும். சந்தோஷம், போராட்டங்கள் இருந்தால் அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையோடு நாம் செல்லும் பொழுது, ஆண்டவரின் துணையோடு நாம் செல்லும் பொழுது, ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். ஆண்டவரை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். குரங்கு பாத்துறீங்களா? குரங்கு பார்த்திருக்கோம். மங்கில் எங்க ஊர்ல நிறைய இருக்கும் குரங்கு. அந்த குரங்கு பாத்தீங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மரத்துக்கு தாவும் போது அந்த குட்டி தான் போய் குரங்கு பிடிச்சுக்கிறோம். தாய் குரங்கு வந்து எப்பயுமே என்ன பண்ணாது? குட்டியை பிடிக்காது. பிடிக்காது. குட்டி தான் என்ன பண்ணும்? இந்த மரத்துக்கு தாவும். கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கும். ஐயோ, குட்டி கீழே விழுந்துருமோன்னு சொல்லி நல்லா பிடிச்சுக்கிறோம். இந்த பெரிய குரங்கு, தாய் குரங்கு வந்து பிடிக்காது. குட்டி தான் நல்லா பிடிச்சுக்கும். நாம் ஆண்டவரை என்ன பண்ணணும்? அப்படி பிடிச்சுக்கணும். நம்ம தான் ஆண்டவரை பிடிச்சுக்கணும். நம்மை தான் ஆண்டவரை பிடிக்கும். ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும், இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை பிடித்து நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். சாத்தான் எவர்களை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் நாச மோசங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மை விலக்கி காத்து கடவுள் நம்மை கிருபையாய் வழி நடத்தி வருகிறார். அநேக சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார். நம்மை சரி செய்வதற்காக, நம்மை தயார் செய்வதற்காக அநேக ஆடுகளை நம்ம மத்தியிலே கொண்டு வருகிறார். ஆண்டவரின் துணையோடு நாம் செல்லும் பொழுது, ஆண்டவரோடு நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் கடந்து வரத்தக்கதாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டுவார். பிரியமானவர்களே, யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இது ஒரு கதையாக அநேக நேரங்களிலே நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே, நான் சரி செய்ய வேண்டிய காரியத்தை நீர் எனக்கு கற்றுத்தாரு சுவாமி. ஆண்டவரே, நான் என்னை திருத்திக் கொள்ளக்கூடிய எனக்கு கிருபைகளை நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் என்னை தயார் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் இறங்கி உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யோனா ஜெபித்தது போல, யோனா தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் சுவாமி, நீர் எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி அவன் மனம் இறங்கி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணக்கூடியவனாய் காணப்பட்டான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அதை மேற்கொள்ளத்தக்கதாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செல்லத்தக்கதாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவர் கொடுத்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியமான காரியம் நமக்கு இந்த உலகத்திலே கிடைத்திருக்கு. இந்த உலகத்திலே நாம் காண்கிற எல்லாமே, தொடுகிற எல்லாமே ஒரு நாளிலே அழிந்து போய்விடும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிதான காரியம், ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்மிடத்திலே இருக்குமே என்று சொன்னால் அதை ஒரு முறையாக நாம் வெறுத்து விடுவோம். பிரியமானவர்கள், ஆண்டவர் விரும்பாத பாதையிலே நாம் சென்று கொண்டிருந்தால் மறுபடியும் நாம் திரும்பி வருவோம். இந்த கெட்ட குமாரன் ஓடி வருகிறான், என்னது வேலை கட்டு தான் ஓடி வர்றான். தகப்பன் முந்தி போகிறார், ஓடி போய் அணைத்து அந்த தன்னுடைய குமாரனாகவே அவனை ஏற்றுக்கொள்கிறார், மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். மூத்தவன் வந்து சண்டை போடுறான், எப்படி நீங்க இதை செய்யலாம்? காணாமற் போனான்பா, மறுபடியும் என்ன பண்ணா? திரும்ப வந்துட்டான். எல்லாரும் சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி கைக்கு மோதிரம் போடுறாங்க, உடம்புக்கு வஸ்திரம் போடுறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஆண்டவரிடத்திலே அன்பு உண்டு, சமாதானம் உண்டு. ஆண்டவர் நீடிய பொறுமையாய் மன்னிக்கக்கூடிய தெய்வமாய் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே நாம் மனம் திரும்புவோம். யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், மறுபடியும் திரும்பி வருவோம் அல்லது திருந்தி வருவோம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே மறுபடியும் திரும்ப வருவோம் அல்லது திருந்தின பிள்ளைகளாக ஆண்டவரிடத்திலே வரத்தக்கதாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. இந்த யோனாவுடைய 4 அதிகாரத்திலே, முதல் அதிகாரத்திலே தேவனை விட்டு விலகி யோனா ஓடி போகிறார். 2வது அதிகாரத்திலே தேவனோடு செல்லும் யோனாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரத்திலே தேவனிடத்திலே செல்ல ஒரு யோனாவை வாசிக்கிறோம். 3வது அதிகாரத்திலே தேவனோடு செல்லும் யோனாவை வாசிக்கிறோம். மனம் திரும்பின பிள்ளையாக 4வது அதிகாரத்திலே மறுபடியும் தேவன் தனக்கு கட்டளையிட்ட இடத்திற்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த யோனா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பார்த்தவர்களாக, ஆராய்ந்து பார்த்தவர்களாக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோரி, ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும், நான் திருந்தி வரத்தக்கதாக நீர் எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.